வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சலரி கீரையில் தொக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் நீங்கள் இட்லி தோசையும் சாப்பிட்லாம், சாதத்தில் கூட போட்டு பசங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் வதக்கிற வரைக்கும் இது ஊறட்டும், அப்புறமா இதை அலசி காட்டுறேன். 1 டீஸ்பூனு உளுந்து, 1 டீஸ்பூனு கடலைப்பயிறு, 1/2 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிறேன், 1/4 டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கிறேன். இது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 6 குண்டு மிளகா போட்டுக்கிறேன். 2 காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தாக்கா இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்து பண்ணுங்க. 8 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த பாருங்கள், இந்த சைஸ் வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்னதாக 2 வெங்காயம். நீங்கள் சிவப்பு வெங்காயம் போட்டுங்க. ஒரே ஒரு தக்காளி, இது சின்ன தக்காளி போட்டுக்கிறேன். வதங்கட்டும். அது வரைக்கும் இந்த கீரையை நான் நல்லா கழுவிட்டு வந்தேன். இந்த சலரி கீரையை போட்டுக்கிறேன். கீரையில் இந்த மாதிரி இருக்குதுன்னா தூக்கி போட தேவையில்ல, எடுக்க தேவையில்ல, இதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இதை நான் அரைக்கத்தான் போகிறேன், அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். அந்த ஒரு தண்டு அப்படியே ஃபுல்லாக நீட்டிங்களா, அதோட கீரை தான் இது. நல்லா வதங்கிட்டு இதில் உங்களுக்கு வெங்காய தக்காளி வேணுனாக்கா வெறி இந்த பயிருங்களை போட்டு கூட இந்த பாருங்கள், இதை எடுத்து வச்சுக்கிறேன்னா இதை போட்டு கூட இந்த கீரை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம், அரைச்சி தாளித்து வச்சுக்கலாம். இவ்வளோ சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். இந்த புளிப்பு காரம் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இந்த தொக்குக்கு தேவைன்னா உப்பு. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் நான் அரைச்சி தாளித்து காட்டுறேன். பாருங்கள், காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட கீரையை போட்டு அரைக்கிறேன். இப்போ வதக்கினா இது எல்லாத்தையும் இதில் போட்டு வறுத்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடும். முச்சாச்சு பாருங்க, இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. செம சூப்பராக இருக்குது. இல்லை செய்கிறது தான் எப்போதும். இந்த கீரை எதுவுமே நான் தூக்கி போட மாட்டேன். இது மாதிரி ஏதாவது நான் ஒன்று செஞ்சு சாப்பாட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். இப்போ இது இருக்கட்டும். இதை நான் தாளிச்சிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன். 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போடுறேன். 1/2 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பயிறு போடுறேன். 1/2 டீஸ்பூனு கடலைப்பயிறு. இங்கே நம்ம தேவைக்கு ஏற்ற முந்திரி பயிறு, 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை. என்கிட்ட கருவேப்பிலை அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேன். கொஞ்சோண்டு கழுவி தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். ஆனால் எனக்கு அந்த வாட்டம் அந்த அடுப்பு சரியில்லை, அதுக்கு தான் இந்த வச்சுக்கிறேன். இது நல்லா சுண்டி எண்ணெய் மேலே வர வரைக்கும் இது இருக்கட்டும். இது ஒரு தடவை இந்த சலரி கீரையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கட்டியாக வரட்டும், எண்ணெய் மேலே வர அளவுக்கு சுண்டட்டும். உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இது ஏன் பச்சை கலரில் இல்லைனாக்கா நம்ம காஷ்மீரி சில்லி போட்டோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த கலர் இருக்குது. இங்கே வெறி பச்சை கலர் வேணும்னாக்கா பச்சை மிளகா போட்டு செய்யுங்க. நீங்கள் அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 2 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது பிள்ளைங்க சலரினா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாதத்தில் போட்டு பரட்டி கொடுங்க, பிள்ளைங்களுக்கும் தெரியாது. எண்ணெய் வேணும்னாக்கா நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கங்க.
நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெய் நான் ரொம்ப அதிகமாக ஊற்றலை, அதனால எனக்கு எண்ணெய் அதுக்கு மேலே ரொம்ப தளன்னு இல்லை. 2 டேபிள் ஸ்பூனு நான் ஒலிவ் எண்ணெய் ஊற்றுறேன், ஆலிவ் எண்ணெய். ஏன்னா அது வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த எண்ணெய் பிடிக்கலனாக்கா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நெய்யை விட வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. நல்லா எண்ணெய் ஊற்றுங்க, இல்லைனாக்கா வந்து ஒலிவ் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நான் சோறு கொஞ்சம் வந்து வழிவே தான் வடிப்பேன், ரொம்ப விதையாக வடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காத பிள்ளைங்களுக்கு. நாங்கள் சாப்பிடுங்க. இதில் நல்லா 2 பொரிச்சி மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இறா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களை எல்லாரையும் பார்க்க வச்சு நானே சாப்பிட்றேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.